பைத்தியக்கார தம்பி. அந்த ஷரிங்கன் மூலமா உன்னால எவ்வளவு தூரத்துக்கு பார்க்க முடியும்? இப்ப என் கண்ணுக்கு என்ன தெரியுதுன்னா, இத்தாச்சி நீ செத்து விழுந்து கிடக்கிறது என்னோட சாவ பாத்தியா? அப்ப சரி, அப்படியே முயற்சி பண்ண. ரொம்பவே பலசாலி ஆயிட்ட. ஞாபகம் இருக்கா? நீ அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டேன்னா மாங்கேக்கு ஷாரிங்கான பயன்படுத்துற 3வது ஆளா நீ இருப்ப. அதுல நானும் பொறுத்தேன். அது நடக்கணுங்கிறதுக்காகத்தான் உன்னை நான் இப்போ உயிரோட விட்டுட்டு போறேன். அந்த 3வது ஆள் அதே ஷாரிங்கான கொண்ட இன்னொருத்தன். யாருக்கிட்ட அந்த ஷாரிங்கான இருந்துச்சு? உன்னதுக்கு அப்புறம் அவனை தான் கொல்ல போறேன். கொல்ல போறியா? மாதரா உச்சியா? மாதரா உச்சியா? கண்டுபிடிச்சவங்கள ஒருத்தர் இவர். மாங்கிக்கு ஷரிங்கான முதல்ல தனக்கு சொந்தமாக்கினதே இவர் தான். ஆனா மாதரா இந்நேரத்துக்கு இறந்து போயிருக்கணுமே. மாதரா இன்னும் உயிரோட தான் இருக்காரு. அத நீ நம்புறதும் நம்பாம போறதும் உன்னோட இஷ்டம். மாதரா இறந்துட்டான்னு நீ நம்புறது கண்டிப்பா உன்னோட கற்பனை தான் நான் இப்ப சொல்றேன். ஏன்னா ஒரு அண்ணனா நான் உன்கிட்ட அன்பாவும் பாசமாவும் இருந்ததா நீ நம்பின. இது எதுவும் உண்மையா இருக்க கூடாது. நான் ஒரு இல்ல, எல்லாமே நல்லதுதான். நீ நினைக்கிற அளவுக்கு என் பார்வை பலவீனம் கிடையாது. என் ஷரிங்கானால கென்ஜுட்சுவையும் கண்டுபிடிக்க முடியும். நம்பிக்கை நல்ல விஷயம் தான். ஆனா சாஸ்கே, என்கிட்ட இருக்க அதே கண்கள் உனக்கு இன்னும் வரலன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நீ இன்னும் நெருங்கிய நண்பனை கொல்லவே இல்லை. ஆனா அதுக்குள்ள என் முன்னாடி வந்து நின்று இவ்வளவு தைரியமா நீ பேசல். உன்னோட மாங்கேக்கு ஷரிங்கான வச்சு சீக்கிரம் என்ன கொல்ல ட்ரை பண்ண. இல்ல, என் பலத்தை பார்த்ததுக்கு அப்புறம் உன் திறமையை பயன்படுத்த பயமா இருக்கா? மாதராவையும் தாண்டி ஒரு தலை சிறந்த நெஞ்சாவா இருக்கக்கூடிய எல்லா தகுதியும் என்கிட்டதான் இருக்கு. எனக்கான புது வெளிச்சத்தை கொடுக்க போறது நீதான். அந்த கண்களை எனக்கு மாங்கிக்கு ஷரிங்கான் வேணும்னா அவன் ரொம்ப நேசிக்கிற ஒருத்தர் அவன் இழந்தா மட்டும்தான் கிடைக்கும். எட்டர்னல் விஷுவல்ஸ் வேணுங்கிறதுக்காக தான் பெற்றவங்களையும் கொண்டவங்க கூட இங்க இருக்காங்க. நாம 2 பேரும் ஒரே ரத்தங்கிறதால எனக்கு தேவையான சக்தி எல்லாம் உங்ககிட்ட மட்டும்தான் கிடைக்கும். ஒரே வழி, நம்ம கிளானோட தலையெழுத்த மாத்த போறதும் மட்டும் நான் உன்னை உயிரோட பண்ணிட்டு போறேன். இன்னும் அவனுக்கு புரியல. இது எல்லாமே என்னோட லாபத்துக்காக நான் பண்றேன். உச்சிஹாவோட அண்ணன் தம்பிகளுக்கு இடையில இருக்க உண்மையான பந்தம் இதுதான். ஒரு வழியா நீ எனக்கு உள்ள இருக்க விஷயங்களை பார்த்துட்டு போல இருக்கு. எல்லாமே இதுக்காக தானா? உன்னால நான் இறந்து போறத பார்க்க முடியும். ஆனா என்னோட மாங்கிக்கு ஷரிங்கான எதிர்த்து உன்னால நிச்சயமா ஜெயிக்க முடியாது. அதனால கடைசி வரைக்கும் உன்னோட குறிக்கோள் தூக்கத்துல வர கனவு மாதிரி எல்லாமே கலைஞ்சு போயிடும். ஏன்னா உன்கிட்டதான் மாங்கிக்கு என்னோட கனவை நிஜமாக்குவேன். இங்க நடக்க போறது
உன்கிட்ட மாங்கிக்கு ஷரிகான் இல்ல. இந்த கண்ணை வச்சுட்டு கண்டிப்பா உன்னால என்ன ஜெயிக்க முடியாது. உன்னோட அடுத்த கண்ணையை நான் இப்ப எடுக்க போறேன். உன் கண்ணுக்கும் என் கண்ணுக்கும் இருக்க வித்தியாசம் இதுதான். எப்படி உன்னால என் சுகுயோமையை உடைக்க முடிஞ்சது? நான் சொன்ன மாதிரி நீ உன் கண்களை எவ்வளவு பயன்படுத்தினாலும் என்னோட வெறுப்ப வச்ச இந்த இல்யூஷனை ரியாலிட்டியா மாத்துவேன். நீ சொன்ன இந்த வார்த்தைகளை இப்ப நான் உனக்கு எதிராக பயன்படுத்தி காட்டுறேன் பாரு. நீ சொன்ன இந்த வார்த்தைகளை இப்ப நான் உனக்கு எதிராக பயன்படுத்தி காட்டுறேன் பாரு. எந்த செய்கையையும் செய்ய விடாம அவன் தடுக்கிறான். என்னால இதை நம்ப முடியல. இந்த மாதிரியான விஷயங்கள்ல சாதாரணமா அது உன்னோட பலத்தை புரிஞ்சு எடுத்துச்சு போல. எனக்கு தெரிஞ்ச இதுதான் என் கடைசி ஜூஸுவாய் இருக்கும். ஷாரிங்கனால உன்னோட சக்கர லெவல் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். அதனால உணர்றத நிறுத்து. உன்னை பார்க்கும் போதே உனக்குள்ள இருந்த சக்கரம் முடிஞ்சிருச்சுன்னு தெரியும். ஸ்டைல் சப்ஸ்டிடியூஷன் ஜுட்சுவை பயன்படுத்தி என்னோட அமைச்சராசுல இருந்து தப்பிச்சிருக்க. ஆயிடுச்சு. அந்த கடைசி தாக்குதலுக்கு சரியான பதிலா இல்லாம உன்னுக்குள்ள இவ்வளவு தூரம் பண்ண நினைக்கிறியா? நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் யாருன்னு காமிக்கிறேன். ஆகாயத்துல இருக்கிற லைட்னிங்க கீழே கொண்டு வர நான் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த பவரை ஒன்றை நோக்கி செலுத்துறது மட்டும்தான். இந்த ஜூட்சு பேரு கிரீன். எவ்வளவு பவர்! இது மட்டும் இல்லாம இருந்தா அப்பவே நான் செத்திருப்பேன். உன்னோட பலம் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. என்னோட டான், என்னோட கடைசி ஆயுதம் என்னன்னு நான் உனக்கு காட்டுறேன். இதுவும் ஒரு ஜுட்சு தான். சுகுயோமியும் அமைச்சராசும் என்னைக்கு என் கண்கள்ல வந்துச்சோ அன்னைக்குதான் இந்த ஜுட்சுவும் வந்துச்சு. சாஸ்கே, உன் ஜுட்சுவோட சக்தி அவ்வளவுதானா? இன்னும் உன்கிட்ட நல்லா இருக்கோ அதெல்லாம் வெளிப்படுத்துற கடைசி வாய்ப்பா இதை பயன்படுத்திக்கோ. உண்மையான சம்பவமே இனிமேதான் ஆரம்பிக்கப்பட்டது. என்னாச்சு உனக்கு? உன்னோட சக்கராத்தி இந்த போனதால என்ன பண்றதுன்னு தெரியலையா? அது பார்க்கறதுக்கு ஒரு சிமாரோட 8 ஹெட் சர்வன் ஜுட்சு மாதிரி இருக்கு.
முன்னாடி அது வெளியே வந்துருச்சு. அவ்வளவுதான். இதுக்காக தான் நான் இவ்வளவு நாளா காத்து கிடக்க போதேன். அதனால ஒரு சின்ன அட்டாக் மூலமா அடுத்து என்ன பண்ண போறேன்? இந்த வால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. இது டோஸ்கா பிளேட் தானே? இட்டாச்சி இவ்வளவு நேரம் இதை புலக்குள்ளதான் வச்சு அதோட பவர் தூரமா இருக்கு. கதை முடிஞ்சது. சாஸ்கே இதுக்கப்புறம் உன்னோட கண்கள் எனக்கு தான் சொந்தம். இப்ப நான் அதை சந்தோஷமா எடுத்துக்க போறேன்.